இன்றைக்கி இருக்கிற அரசியல் நீ தான் சொன்னீங்கல்ல, அவ்வளவு எம்பிக்கள் கோடீஸ்வரனுங்க. அவன்லாம் என்ன ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறான்? அப்போ சமூகம் அந்த கொள்ளைக்காரர்களுடைய பிடியில் தான் மாடிட்டுருக்குது. அரசியல் சட்டமெல்லாம் செயலிழந்து கிடக்குது. ஏதோ 2-3 நீதிபதிகள் கொஞ்சம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு உத்தரவு போடுறாங்க. அதை அமல்படுத்துறது எப்படி? இப்போ எல்லாமே கிரிமினல்கள் வலுவான ஒரு சமூகத்தில் நியாயம் எப்படி செயல்படும்? இப்போ இந்த கார்த்திக் பிள்ளையை கைது பண்ணனா முக்கியமான அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சிக்குவாங்க அப்படிங்கிறது யார்? எல்லாருமே இப்போ இந்த நேரு அமைச்சருடைய தம்பி கொண்டாங்கல்ல, பாதியிலே தோன்றுறீங்களே எவ்வளவோ இருக்குது. அதனால் ஒரு கடத்தில் அப்படியே இதாக்கிடுறாங்க, அப்படியே நூலை பிடிச்சிட்டே போகிறாங்க. அது என்னடா அது நம்ம வீட்டுக்கு வந்துட்டுமா? விட்டுரு, அதோட விட்டுரு. ஒரு சீரழிஞ்ச அரசியல் அப்படி இப்படி ஒன்று ஏமாற்றிக்கிட்டு எல்லாம் கிரிமினல் மயமாகி ஓடி. அந்த மாதிரி இப்போ இதில் கொலைகாரங்க யாருன்னு தேடி கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதில் எல்லா கட்சிக்காரனும் மாட்டுவான். அப்படி தானே? ஒருத்தனை உட்கார வச்சு அரசு வேலை மாதிரி அவனை உட்கார வச்சு பாதுகாத்து அவனுக்கு வேலையை கொடுத்துருக்கு பாருங்க. நீ தொடர்ந்து தினமும் செல்வியை திட்டிக்கிட்டே இருக்கணும். ஒருமையில் திட்டு, கெட்ட வார்த்தையில் திட்டு, ஒரு விபச்சாரி அப்படின்னு ஒரு பட்டங்குத்து. காவல்துறையிலேருந்து இத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கான், எல்லாத்துக்கும் தெரியும். எவனாவது பேசியிருக்கானா? காவல்துறையிலேருந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஐயா இந்த வழக்கில் நாங்கள் மனச்சாட்சியோடு வேலை செய்ய விரும்புகிறோம், அதனால் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அது ஒரு செய்தி. அப்படி சொல்கிறக்கெல்லாம் யாருமே இல்லைல்ல. மகளை இழந்த ஒரு தாயோட கண்ணீரை கொச்சப்படுத்துறது, அந்த தாயவே விபச்சாரியாக சித்தரிக்கிறது, இப்போ இதெல்லாம் வேற ஒரு மாநிலத்தில் நடந்துச்சுன்னா இவங்க என்னவா பேசியிருப்பாங்க? இப்போது நம்ம மாநிலத்தில், நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி கேட்டும் கேட்காத மாதிரி போகிறாங்களே, இந்த போராளிகளையெல்லாம் நம்ம என்னன்னு கேட்குறோங்க. அதான் அவங்கள எந்த லிஸ்ட்டில் கொண்டு வர? இந்த போராளிகள் அவ்வளவு சீரழிஞ்சு கிடக்குது. எல்லாமே சீரழிஞ்சு நல்லவர்கள் ஒரு ஒருங்கிணைச்சு வேலை செய்கிற நிலைமை வரல. எல்லாமே கிரிமினல் மயமாயிடுச்சு. அதில் போயிட்டுருக்கு. ஆனால் வரக்கூடிய நாட்களில் கிரிமினல் மயமானது எல்லாமே மக்களை எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வழி இருக்குமல்லங்கய்யா. இப்போ இவனை கைது பண்ண வைக்கிறதுக்கு வேற என்னதான் வழி? புதுசாக ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன். வழியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுதாங்க ஆர்டரே போட்டிருக்குங்க. அந்த ஆர்டர் கோர்ட் ஆர்டரையே மதிக்கல. அப்போ அப்படி மதிக்காத காவல்துறையை நம்ம என்ன பண்ணலாம்? இல்லை, மறுபடியும் நீங்கள் போய் கோர்ட்டில் போட்டிங்கனாலும் அதையும் மதிக்க மாட்டான். அவங்களும் அக்கறை காட்ட மாட்டாங்க. சிக்கலே என்னன்னா, அக்கறை காட்டுனா கோர்ட்டுமே அது மேலே அக்கறை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறீங்க. அக்கறை காட்டுனா தானே இது வரும். அவர் யாருக்குமே அக்கறை இல்லை. இந்த ஆனந்த் வெங்கடேஷ் பழைய அமைச்சர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் விடுதலை வாங்கிட்டாங்க. திமுக ஆட்சியில் அதிமுக மந்திரி மேலே வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு அதுக்கு மேலே அப்பீல் போட்டு அதில் சரி கட்டி எல்லோரும் அந்த வழக்கை மூடிட்டாங்க. ஆனால் ஆனந்த் வெங்கடேஷ் ஜட்ஜாக உட்கார்ந்த பிற்பாடு 2 கட்சி அமைச்சர்களுடைய வழக்கை எடுத்தார். அவருக்கு அந்த இது வந்தது, போர்ட்ஃபோலியோம்பாங்க. அதாவது அவர் பழைய வழக்கையெல்லாம் பார்த்துட்டு அதில் ரொம்ப இதாக இருக்கிறதெல்லாம் எடுக்கலாம்னு ஒரு இது இருக்குது. அதில் தூசி தட்டி எடுத்தார். அது எடுத்த நேரு அவன்லாம் கைதானான். அதுக்கு மேலே போகாது. ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்டெப்பில் அது அப்படி நின்றுச்சிங்களே. நின்றுவிடுங்க. அப்படி கை வச்சிங்கன்னா பல பெரிய திருடன்லாம் இருக்கான்ல, அதை யார் பிடிக்கிறது? எல்லாம் சீரழிவு. இதெல்லாம் கால் ரெக்கார்டும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் சரியாக, அதாவது நம்ம கேட்குற மாதிரி தரப்போகிறதில்ல. அதாவது கோர்ட்டு இதெல்லாம் ஒப்படைச்சி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுப்பாங்கல்ல, நீ இதை ஒப்படைச்சி தான் ஆகணும். இந்த ஜட்ஜ் அப்படி எழுதுவாரான்னு எங்கிட்டயே இல்லைன்ட்டானா நீங்கள் எங்கேருந்து நான் கொண்டாடுறது?
அது எப்படி அழிச்சாங்க, யார் அழிச்சாங்க, அதில் இந்த குறுக்கு கேள்வியெல்லாம் வராதுங்களா? நீ ஏற்கனவே இருக்குன்னு சொல்லியிருக்கிற, எப்படி அது அழிஞ்சது, இப்படியெல்லாம் கேட்க தெரியாதுமா. இந்த ஜட்ஜு அதோட நிறுத்திக்குவாங்க. ஒரு மாஜிஸ்ட்ரேட்டு தானே, அதான் கொடுக்கலன்றாங்கல்ல போங்க அப்படின்னு. நீங்கள் இல்லைன்றாங்கல்ல. இல்லை அதான் ஏன் எங்ககிட்ட இல்லை, வேற யாரோ என்னென்னமோ பண்ணிட்டாங்க, அதை நாங்கள் போய் விசாரிக்க முடியாது. எங்கள் கைக்கு கிடைக்காதனால அது கைவசம் இருந்ததுன்னா அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்து நாங்கள் கொண்டுட்டு வருவோம். அது முன்கூட்டியே ரொம்ப நல்லா ஆகி போயிடுச்சு அப்படின்வாங்க. அப்போ இது ஓப்பன் ஆகாத அந்த 26 ஃபுட்டேஜுக்கு பதில் கொடுத்தானே ஆகணும். அதுக்கு என்ன ஓப்பன் ஆகுன்னு முடிச்சு விட்டோம். அது கோர்ட்டு நீங்கள் எக்ஸ்பர்ட் வச்சு ஓப்பன் பண்ண வைங்க. அது போயிட்டுருக்குங்க கலகலையா வரும். ஆனால் வந்து எப்படியும் வந்துடும். வந்து இவர் நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு, அதனால் வேறு இப்போ நம்ம இந்த வழக்கையும் காமிக்கணும். ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டது பெண்டிங்காக இருக்குது. நீங்களும் வந்து இதில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்கள், ஏன் நம்ம ஹைகோர்ட்லேயே அதை எடுத்துக்க சொல்லுவோம் அப்படின்னா இவர் ஒரு ஆர்டர் போட்டுருவார். இது காலம் கடத்திக்கிட்டே போகும்போது இருக்கிற தடயமெல்லாம் காணாமல் போயிருமே. தடயம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளவுதாங்க. இதில் இருக்கிற தடயம் இவ்வளவுதானே. அதுலேயே வரலினாலும் நீங்கள் இவங்களெல்லாம் விசாரிச்சிங்கன்னா அந்த டீச்சர் இருக்குதுல்ல, அதை தனித்தனியாக கொண்டு போய் விசாரிச்சிங்கன்னா முழுமையாக சொல்லிடுவாங்க. ஒன்றும் அடிக்க வேண்டாம். இல்லை, அவங்க சார்ஜ் ஷீட்டில் அவங்களுடைய வாக்கு மூலமெல்லாம் இருக்குது. அதில் நிறைய பேர் உண்மையும் சொல்லியிருக்கிறாங்க. அது சில உண்மைகளும் அதில் கலந்து இருக்குது. இல்லை, அவங்க எல்லாம் இந்த ரூம் எல்லாமே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தனியாக வச்சு போட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க, ஐயா நான் சம்மந்தப்படல, ஆனால் இது நடந்தது, நான் அதை வெளியில் சொல்லி இருக்க முடியாது, அதனால தான் இவ்வளோ காலம் சொல்லலை அப்படிங்கிற தகவல் வந்துடும். அவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க சமூகத்துக்குள்ளே. அரசியலில், வேறு வந்து பொருளாதாரத்தில், இப்படியெல்லாம் இருக்கும்போது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் காப்பாற்றிக்கிறாங்க. அதிகார வர்க்கம் ஒன்றோட ஒன்று கை குலுக்கிக்கும். அதை வந்து அம்பலப்படுத்தி அதை கையாளுவதற்கான சக்தி உருவாகலை. வெறும் வெள்ளக்காரனை விரட்டி விட்டு மறுபடியும் இந்த திருடனுங்களை அப்போ அன்னைக்கு இருக்கிறது பெரிய கொடுமை பண்ண வேண்டியதில்லை, ஆண்டுக்கிட்டு இருக்கலாம். அப்படி ஒரு கும்பல் வந்துடுச்சு. அப்புறம் கொடுமை பண்ணால் தான் தன்னை காப்பாற்றிக்க முடியும்னு வரும்போது சில தப்பெல்லாம் பண்ணுறான் தொடர்ச்சியா. இப்போ அதனுடைய கட்டங்கள் தான் இப்போ வந்து தேர்தலில் இவ்வளவு பித்தலாட்டங்கள் அது எல்லாம் நடக்குது. அது இன்னும் அம்பலமாகி வெடித்து வரணும். ஆனால் இந்த வழக்கிலிருந்து தப்ப முடியாது. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக அந்த விசாரணைக்கான ஒரு குழுவை போட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்ப வந்து பெரிய விசாரணை வேண்டியதில்லை. இந்த பெண் ஆசிரியர்களை தனியாக வச்சு விசாரித்தாவே எல்லாம் சொல்லிடும். தினகரன் பத்திரிகை நிலையத்தில் பூச்சி கொண்டாங்கல்ல 3 பேர்த்த, அதையெல்லாம் நீத்து போக வைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி கொஞ்சம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் மறுபடியும் மறு விசாரணை எடுத்து அதையெல்லாம் தோண்டி எடுத்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அதில் வந்து அழகிரி தானே மெயின். அழகிரி அவனை சேர்ந்தவங்க அதெல்லாம் எல்லாத்தையும் காலை தூக்கி விட்டு இருக்கான். கிரிமினல் தாங்க. இன்றைக்கி கிரிமினல்கள் அரசியல் பண்ணுறான். அதுக்கு இடதுசாரின்னு சொல்லிக்கிட்டு வேஷம் போட்டுட்டு இவன் போய் அவனுக்கு முட்டு கொடுக்குறான். அப்படிப்பட்ட சூழல் இருக்கும் வரைக்கும் இது வந்து ஏழைகளுக்கான நியாயம் கிடைக்காது. ஆனால் இது மாறித்தான் ஆகணும்.